உங்க கையில என்ன இருக்கணும்? வசனம் இருக்கு. அதுல உங்களுக்குள்ள ஜீவன் இருக்கான்னு பார்க்கணும். ஆமென் சொல்லுங்க. ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு உலகத்தில் சுடரை போல பிரகாசிக்கிற நீங்கள், மேல வாசிப்போம், கோணலும் மாறுபாடான சன்னதி நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாக இருக்கும்படி எல்லாவற்றிலும் முறுமுறுப்பு இல்லாமலும் தர்க்கிப்பு இல்லாமலும், ஆமென் சொல்லுங்க. கடைசி வார்த்தை மறுபடியும் வாசிப்போம். எல்லாவற்றையும் சொல்லுங்க. எல்லாவற்றையும் சொல்லுங்க. எல்லாவற்றையும் என்ன செய்யணும்? முறுமுறுப்பு இல்லாமலும் தர்க்கிப்பு இல்லாமலும் செய்யுங்கள். இதுதான் இன்னைக்கு முக்கியமான வார்த்தை. என்ன இருக்கக்கூடாது நம்மகிட்ட? சொல்லுங்க. என்ன இருக்கக்கூடாது? ஹல்லேலூயா. எதை செஞ்சாலும் தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்யக்கூடாதா? முறுமுறுப்பு. இன்னைக்கு வீடுகளிலும் சரி சபைகளிலும் சரி ஒரு விசுவாசிக்கு இன்னொரு விசுவாசிக்கிட்ட முறுமுறுப்பு இருக்கு. வீடுகளில் கணவனுக்கு விரோதமான முறுமுறுப்பு இருக்கு, பிள்ளைக்கு விரோதமான முறுமுறுப்பு இருக்கிறது. இது என்ன கொண்டு போய் விட்டுருன்னு பார்த்தீங்கன்னா, இதைத்தான் இன்னைக்கு நம்ம செய்தியில் பார்ப்போம். சின்ன விஷயம் தானே, முறுமுறுத்துட்டோமே அப்படின்ற காரியத்தை கொஞ்சம் ஆழமாக நம்ம சற்று பார்க்க போகிறோம். மறுபடியும் வாசிப்போம். முதலிருந்து வாசிக்க கேட்போமா? ஓடினதும் இல்லை, மகிழ்ச்சி. ஆமென். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்பர் 1, ஜீவ வசனத்தை பிடித்துக் கொள்கிறவர்கள். ஒன்னாவது நம்பர் என்னது? இது நம்மகிட்ட இருக்கான்னு முதல் அடிக்கடி பார்க்கணும். ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டவர்கள். அடுத்து சுடர்களை போல பிரகாசிக்கிறவர்கள். பாருங்க, இரண்டாவது காரியம் உலகத்தில் சுடர்களை போல பிரகாசிப்பவர்கள். மூன்றாவது நடுவே குற்றமற்றவர்கள். மூணாவது என்னதுங்க? குற்றமற்றவர்கள். நாலாவது கபடற்றவர்கள். அஞ்சாவது தேவனுடைய மாசற்ற பிள்ளைகள். இப்ப சொல்லிக் கொடுங்க. 5 காரியத்திற்கு சற்று சொல்லி கொடுங்க. நீங்க பேசணும், நான் கேட்கணும். நானா பேசிட்டு இருந்தா அது நல்லா இருக்காது. இல்லைன்னா இந்த வசனத்தை நம்ம தியானிக்கல. வசனத்தை என்ன செய்யணும்? சும்மா படிச்சு ஓரலா விட்டுட்டோம். இந்த 5 காரியம் என்னென்ன காரியம் சொல்லுங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஜீவ வசனத்தை ஒவ்வொரு விரலை எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு விரல் மீது ஜீவ வசனத்தை பிடித்துக் கொள்கிறவர்கள். இரண்டாவது உலகத்தை சுடர்களை போல பிரவேசிப்பவர்கள். மூணாவது குற்றமற்றவர்கள். நாலாவது கபடற்றவர்கள். ஐந்தாவது மாசற்ற தேவனுடைய பிள்ளைகள். கரங்களை தட்டி அப்பாவை நன்றி சொல்லுங்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இப்ப அடுத்த வசனத்தை வாசிப்போம். கீழே வாசிமா. எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். மறுபடியும் வாசிங்க. 16. முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இது அப்படியே வச்சுக்கோங்க. திருப்பி இன்னொரு 5 காரியத்தை பழைய ஏற்பாட்டில் கொஞ்சம் பார்க்க போகிறோம். என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாங்களா? பழைய ஏற்பாட்டில் என்னாகமும் எடுத்துக்கொள்வோம். நான் திருப்பி எல்லாத்தையும் மறுபடியும் கேட்பேன். என்னாகமும் 20ஆம் அதிகாரம் 3 - 5 வரைக்கும் திருப்பி வாசிக்க போகிறோம். கவனமாக வாசிங்க. நான் திருப்பி கேட்பேன். கேட்டு சரியா சொல்றவங்களுக்கு நிச்சயமா நல்ல ஒரு அன்பளிப்பு கர்த்தர் கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். வாசிங்களே. என்னாகமும் 20ஆம் அதிகாரம் 3 - 5 வரை வாசிப்போம். ஜனங்கள் மோசேயோட வாக்குவாதம் பண்ணி, எங்கள் சகோதரர் கர்த்தருடைய சந்ததியில் மாண்ட போது நாங்களும் மாண்டு போயிருந்தால் நலமாயிருக்கும். நாங்களும் எங்கள் மிருகங்களும் எங்கள் சாகும்படி எங்கள் கர்த்தரின் சபையை இந்த வனாந்திரத்திலே கொண்டு வந்தது என்ன? கர்த்தரின் சபையை ஊழியக்காரராகிய மோசே ஆரோனை எங்க கொண்டு வந்துட்டாங்கன்னா வனாந்திரத்துல கொண்டு வந்துட்டாங்க. நாங்க அங்கேயே செத்திருந்தா பரவாயில்லையே, எழுத்து கையிலே இருந்து மடிந்தா பரவாயில்லையே என்று சொல்லி ஆர்கியூமெண்ட் நடக்குது, முறுமுறுப்பு நடக்குது. யாருகிட்ட? மேல வாசிகளேப்பா. விதைப்பும் அத்திமரமும் திராட்சை செடியும் மாதுளை செடியும் குடிக்க தண்ணீரும் இல்லாத
இந்த கெட்ட இடத்திலே எங்களை கொண்டு வரும்படி நீங்கள் எகிப்தியர் புறப்பட்டு பண்ணினது என்ன என்றார்கள். அவன் சொல்லு, என்ன இடமா சொல்லுங்க, என்ன இடம் எல்லாம் சொன்னாதான் நான் விடுவேன். என்ன இடம்? ஆண்டவருடைய ஆலயம் சபை கெட்ட இடமாயா? கர்த்தர் வழிநடத்துகிற மோசே ஆரோனும் கெட்டவர்களா? சொல்லுங்கம்மா. நீங்க தலையாட்டுறதை பார்த்தா கிரண் பாப்பா தலையாட்டமா இருக்கு, இப்படி 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 ஆட்டிகிட்டே இருக்கிறீங்க, வயதான பாட்டி மாதிரி இப்படி சொல்ல. அது எல்லாம் இல்லமே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவன் சொன்ன அல்லேலூயா. வாசிப்பாவும் விதைப்பும் ஆற்றி மரமும் திராட்சை செடியும் மாதுளை செடியும் குடிக்க தண்ணீரும் இல்லாத இந்த கெட்ட இடத்தில் எங்களை கொண்டு வரும்படி நீங்கள் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினது என்ன என்றார். எத்தனை காரியத்தை சொல்றாங்க பாஸ்டர் பிளஸி? 5 காரியம். அங்க எத்தனை பார்த்தோம், இங்க எத்தனை பார்த்தோம்? 5 இடத்துல ஞாபகப்படுத்திக்கோங்க. அல்லேலூயா. இப்போ இந்த காரியத்தை யோசிப்போம் கொஞ்சம் கழிச்சு. அந்த முதல் காரியத்தை கொஞ்சம் சிந்திங்க. ஒவ்வொரு வருடத்துக்கும் பேர் வச்சோம். என்னென்ன பேர் வச்சோம்? ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டார்கள். அடுத்து குற்றமற்றவர்கள், மாசற்றவர்கள், கபரற்றவர்கள், தேவனுடைய மாசற்ற 5 காரியம் உள்ளவங்க மட்டும்தான் தேவனுடைய பிள்ளையை தவிர வேற யாரும் தேவனுடன் பிள்ளைன்னு சொல்லக்கூடாது. சகோதரிக்கு விரோதமாய் முறுமுறுப்புக்கும், பாஸ்டருக்கு விரோதமாய், பாஸ்டமாவுக்கு விரோதமாய், பிள்ளைகளுக்கு விரோதமாய், பெற்றோருக்கு விரோதமாய் முறுமுறுப்பு தான் இருக்குமோ ஒழிய வேற எந்த காரியம் வராது. நீ சொல்லிக்கலாம், நான் இயேசுவின் பிள்ளை, பயமே எனக்கு இல்லை. உனக்கு தான் பயமே இல்லையே கர்த்தருடைய வார்த்தையை குறிச்சு. நீ இயேசுவின் பிள்ளை கிடையாது, நீ இயேசுவின் தொல்லை. அவன் சொல்லு. எத்தனை பேருக்கு நான் சொல்லுறது புரியுது? நீங்க ரொம்ப கவனமா கேட்க போறீங்க. தயவு செய்து இப்போ பாருங்க, மறுபடியும் இந்த 5 வசனத்தை சொல்லும் 5 வார்த்தை என்னென்ன சொல்லும் பார்ப்போம். ஜீவ வசனத்தை முதலாவது பிடித்துக் கொள்கிற மனுஷன்ட்ட பாப்பா சொன்னாங்க பாருங்க. தைரியமா இருக்குன்னா என்ன வேணும்? ஒருத்தர் சொன்னார் அறிவு வேணும், புத்தி வேணும் சொன்னார். இல்லை, கர்த்தருடைய வார்த்தை இருந்தாலே தைரியம் வரும். ஆமென் சொல்லுங்க. கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்க.